ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹெல்த்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி குருமா. இது இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 2 தக்காளி, 1 வெங்காயம், அரைக்கிறதுக்கு 4-5 முந்திரி, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/4 டேபிள் ஸ்பூன் கசகசா, தேவையான உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு ரெண்டையுமே துருவி வச்சுருக்கேன், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை. இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நம்ம வச்சுருக்க கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வெங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் அது கூட இஞ்சி பூண்டு விழுது அல்லது க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதும் இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு, அப்புறம் நம்ம வச்சுருக்கிற பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். சிவப்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா. அது கூடவே தேவையான தண்ணியும் விட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் அந்த தக்காளியெல்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு வேகணும். அந்த அளவுக்கு நம்ம இது குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் ஆயிட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கெட்டியாக வர்ற அளவுக்கு ஒரு 2 to 5 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கலாம். அப்போ தான் அதோட பச்சை வாசனையும் போகும். ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் கீப் வாட்சிங்.